என்ன அணை பார்க்க போகிறோம்னா முல்லை பெரியார் அணை பற்றி பார்க்க போகிறோம். இதை கட்டுறதுக்காக ரொம்ப பாடுபட்ட ஆங்கிலேயரோட பெயர் வந்து பென்னிக்விக். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட தமிழில் கொடுத்துருப்பாங்க. 9th புக்கில் வரும்னு நினைக்கிறேங்க, பார்த்துக்கோங்க. இந்த அணை வந்து 1895ஆம் ஆண்டு கட்டியிருக்கிறாங்க. கேரளாவில் இருக்கிற தேக்கடின்ற மலையில் உற்பத்தி ஆகிற பெரியாறு ஆற்றின் குறுக்க வந்து இந்த முல்லை பெரியார் அணை வந்து கட்டியிருப்பாங்க. அவ்வளோதாங்க. 1895 வருடம் பென்னிக்விக், கேரளா, தேக்கடி, பெரியாறு ஆறு. அது மட்டும் போதும் இதுக்கு. அடுத்து வைகை அணை. வைகை அணைனால நம்ம சொல்லுவோம் ஆண்டிப்பட்டி. அங்கே அதுக்கு பக்கத்தில் தான் இந்த வைகை அணை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கும் பாருங்கள் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்க. மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. திடீர்னு கேட்டாங்கன்னா பொறுத்துகளை கேட்கவோ இல்லை கூற்று காரணம்ல கொடுத்து கேட்குறதுக்கோ சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 111 நாமம் போட்ட மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. அது அடி உயரமும் 71 அடி உயரம் மட்டும் 111 அடி உயரம் இருக்குங்களா அந்த அணை. ஆனால் அதில் 71 அடி உயரம் மட்டும்தான் நீரை சேமித்து வச்சுக்க முடியும். இந்த அதுக்கப்புறமா இதுக்கும் பாருங்கள் வருஷம் கொடுத்துருக்காங்க. 1959ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் நாள் வந்து இதை திறந்துருக்குறாங்க. இந்த வருஷமாக ஞாபகம் வச்சுக்கிறோங்க. வைகை அணைனால இங்கே ஆண்டிப்பட்டியாக இருக்குது. ஆண்டிப்பட்டி அருகே இருக்குது. 111 அடி உயரம் இருக்குது. ஆனால் அதில் 71 அடி உயரம் மட்டும்தான் நீரை சேமித்து வச்சுக்க முடியும். 1959 ஜனவரி 21ஆம் நாள் வந்து திறந்துருக்குறாங்க. இதுக்கு நான் ஈஸியாக ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம்னா 1969 ஜனவரி 14 வந்து என்னங்க நமக்கு தமிழ்நாட்டில் பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்களா. 10 வருஷத்துக்கு பின்னாடி 1959 தமிழ்நாடு பெயர் மாற்றம் ஜனவரி 14 1969. இது 59. 2 டேட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மணிமுத்தாறு அணை திருநெல்வேலியில் இருக்குதுங்க. இதுவுமே மணிமுத்தாறு அணை. பெருசாக வேறு டீட்டெயில்ஸில் எதுவும் இல்லை. அடுத்து பாபநாசம் அணை. பாபநாசம்னாலே இங்கே திருநெல்வேலி தாங்க. இதோட இன்னொரு பெயர் என்ன கொடுத்துருக்குறாங்க, கரையாறு அணை. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள நிலங்கள் வந்து இதன் பாசன வசதி மூலமாக பயன்பெறுறாங்க.